அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், பிகாசோ அவர்கள் லாஸ்ட் சப்பர்னு ஒரு ஓவியம் வரைகிறார். இயேசுநாதரினுடைய கருணை மிகுந்த முகம் வேண்டுமேன்னு தேடி பார்க்கிறாரு. ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய பருவ வயது மாணவன், அப்படியே அந்த முகமே பால் வடிகிற முகமா இருக்கு. அவனை உட்கார வச்சு இயேசுநாதரினுடைய படத்தை வரைகிறார். அன்பு கூர்ந்த அப்படி அந்த முகம் வந்து அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் யூதாசினுடைய படம், கொடூரமான ஒரு முகம் தேவை. தேடுறாரு கிட்டத்தட்ட 5 வருடமா தேடுறாரு. கொடூரமான ஒரு முகம் அவர் கிடைக்கல. 5 வருடம் கழிச்சு ஒரு சிறைச்சாலையில மிக கொடூரமான ஒரு முகம் கிடைக்குது. இவன் தான்ப்பா யூதாஸா இருக்க முடியும். நான் உட்கார வச்சு யூதாசினுடைய முகத்தை வரைகிறார். யூதாசினுடைய முகத்தை வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் சிரிக்கிறான், உழுந்து சிரிக்கிறான். மாடலா உட்கார்ந்து, ஏன்பா சிரிக்கிறேன்னு இனி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதரினுடைய படத்துக்கு நான் தாங்க உங்களுக்கு மாடலா உட்கார்ந்துருந்தது. இப்ப நான் யூதாசினுடைய படத்துக்கும் நான் தாங்க மாடலா உட்கார்ந்துருக்கேன். பிகாசோ அவர்கள் சொல்கிறார், ஒருவன் இயேசுநாதராக இருப்பதையும் யூதாஸாக மாறுவதையும் இந்த காலம் நமக்கு முடிவு செய்கிறது. காலம் நமக்காய் காத்திருக்கிறது. கால்கள் 2 வாய்த்திருக்கிறது. நம்பி நடந்தால் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலங்கள் நம்மை புரட்டி போடும் போதும் நாம் இயேசுநாதராக நிலைத்திருக்கிறோமா அல்லது யூதாஸாக மாறி விடுகிறோமா என்பது நம் கைகளில் இருக்கிறது. நாம் மாறாமல் தன் நிலையை எவன் ஒருவன் காத்துக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி.